வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும், என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்போ தான் வந்து இன்டர்வியூவில் சரியான பதில்களை உங்களால் சொல்ல முடியும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு. ஏன்னா இது வந்து ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது குரூப் 4 லெவலுக்கு உண்டான வேலைவாய்ப்புக்கு உண்டான பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபில் இருக்குது. எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விஏஓவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த விஏஓ உதவியாளரில் இருக்குது. 10 வருஷம் பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ அசிஸ்டன்ட்லேருந்து ப்ரமோட் பண்ணி விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங்க்கே உங்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமாக இருக்கட்டும், நிறைய விதமான இதாக வந்து இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படும். உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி நியமனம் கிடைக்கும். நீங்கள் 10 வருஷங்கிறது கிடையாது, அதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்ஸில் இருக்கணும். அதேமாரி இந்த விஏஓ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணோம், இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பில் இவ்வளோ இருக்கா எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட சம்பளம் அப்படிங்கிறது 20,000லேருந்து 80,000 வரைக்கும் போகுது. இப்போ வந்து நீங்கள் வேற ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா 20,000 10,000 சம்பளம், அவ்வளோதான். அதுவே அதிலேருந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணி போனீங்க அப்படின்னா 25,000 தான் ஃபைனலாக, இல்லை 28,000 சம்திங் வாங்க முடியும். 30,000த்துக்குள்ளேயே உங்களுடைய இது முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஜாப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகக்குள்ளே 14,000 18,000 முடியக்குள்ளே, அதாவது உங்களுடைய ஏஜ் முடியக்குள்ளே 1 லட்சம் 1.25 லட்சம், இதுதான் வந்து அதிகப்படியான ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன் ஜாப்ஸ்லேயே. அதனால் இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு கடினமான ஒரு வேலைவாய்ப்போ, விண்ணப்பிக்க முடியாத ஒரு வேலைவாய்ப்போ, இதுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலே போதும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நாங்களே வந்து கொடுத்துறோம். எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு வந்து கைடன் பண்ணி சொல்லிடுவோம். அதுபடி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100%லேருந்து ஒரு 94% வரைக்கும் இருக்குது. அது வந்து எதுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விதமான அரசியல் இருக்குது, நிறைய விதமான பெரிய முதலாளிகள் இருக்காங்க, முதலைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக போக முடியும். இல்லை நாங்களும் வந்து இதுமாரி ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ். அதுக்குண்டான வழியை நாங்கள் காட்டுறோம், சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபுல் செக்யூரிட்டி நாங்கள் வந்து கொடுப்போம். அதாவது ஜாப்ஸ் எப்படி வழி நடத்தணும், எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஏஓ உதவியாளர்லேருந்து எப்போ விஏஓவாக மாறுவோம், எத்தனை ஆண்டுகள் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ஆண்டுகள், ஒரு சில மாவட்டத்தில் 10 ஆண்டுகள், ஒரு சில மாவட்டத்தில் 8 ஆண்டுகள், இதுமாரி வந்து மாறுபடுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு ஒரு மாதிரி, வில்லேஜுக்கு ஒரு மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஒன்று, ஊராட்சி, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபடுதில்லை. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலங்களும் மாறுது. அதாவது 13 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் மாறுதில்லை. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை ஏற்று இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுது. அதுக்கேற்ற மாதிரி இல்லை எனக்கு வந்து 8 வருஷத்துல வேணும் அப்படின்னா அதுக்குண்டான
இடத்த பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன தகவல்கள் கொடுக்குறப்ப தான் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா யாரை நினச்சாலும் முடியாது. கட்டாயமாக அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம். ஓகேங்களா? நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் எல்லா அப்டேட்டும் கொடுக்குறப்ப நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து சொல்கிறதே சுருக்கமாக தான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறதே ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரியம், தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வாரியத்திலேருந்து தான் இந்த போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி கிராம உதவியாளர் மிக ஒரு முக்கியமான ஒரு பணி. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரான ஒரு வேலைவாய்ப்பு. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா விஏஓ ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2300 பக்கம் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஆன்லைன் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே ஆஃப்லைன் தான். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நாம் வந்து வாங்கி அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக 1 by 1 ஒவ்வொரு மாவட்டமாக நடைபெறும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தகவல். இது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபுல்லுமே இந்த வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தாச்சு. 2300 பக்கம் இருக்குது. தகுதிகள், இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதிகள் என்ன? 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் மினிமம். அதுக்கப்புறம் நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ BA என்ன முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி SC STங்களுக்கெல்லாம் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதோட அப்ளிகேஷனை டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்குமே வந்து கட்டணம் இலவசம், கட்டணம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். போட்டிகளும் அதிகமாக இருக்கும், எல்லாருமே விண்ணப்பிப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய மாவட்டத்தில் அறிவிக்கக்கூடிய உங்களுடைய விஓ ஆஃபீஸே தெரியாது, உங்களுடைய கிராமத்தில் அறிவிக்கக்கூடியதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அப்டேட் கொடுக்குறது அப்படி கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பரில் எவ்வளோ சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டு அந்த எழுத்தை கூட படிக்க முடியாது, அப்படி போட்டுருவாங்க. ஏன்னா அரசு வந்து சொல்லியிருக்கு, எந்த ஒரு ஜியோ பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சின்னதாக அப்படியே போடுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஒன்று இது வந்துச்சுன்னா உடனே வந்து சொல்லுவாங்க, இப்படி இல்லை நாங்கள் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்கோசரம் அந்த சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் அப்சர்வ் பண்ணிடுவோம். டெய்லியுமே நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய டீம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ரூபா. போக வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெவல் 2 லெவல் 2 3லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,500 ரூபா சம்பளம் வந்து கிடைச்சிடும். போக இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது. தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு ஆகிய அடிப்படையில் ஆட்கள் சேர்ப்பு குழுவால் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு இது எல்லாமே வந்து ஆகியவற்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆட்கள் சேர்ப்பு குழுவால் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிப்புகள் வந்த உடனே அப்டேட் பண்ணுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ இன்றைக்கி கூட ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. 1 by 1 வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.